ஓட்டுநர் மீது வழக்கா இல்லனா அவரை துரத்துனவங்க மீது வழக்கா தெளிவா சொல்றாரு. துரத்துறாங்க கொஞ்சம் பேர், அதனாலதான் ஓட்டுநர் வேகமா ஓட்டுனாருன்னு. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் செந்தில்வேல் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பஹல்காம் இந்த தாக்குதல் நடைபெற்றதுக்கு பிறகு, அந்த தாக்குதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்துக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சோசியல் மீடியாவில் பாஜக ஆதரவாளர்கள் பரப்புனாங்க. அதற்கு பிறகு அந்த கருத்து அப்படின்றது முறியடிக்கப்பட்டது. தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட நபர்களே அதெல்லாம் நடக்கல அப்படின்றத வெளிப்படையாக சொன்னாங்க. அப்போ அதற்கு பிறகு இன்னைக்கு பாகிஸ்தானோடைய போர் செய்வோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து சில வேலைகளை இந்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்க பதிலடி கொடுக்குறோம்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதே நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பாக கேள்விகளை எழுப்பக்கூடிய நபர்கள், இது எப்படி நடந்துச்சு, எப்படி செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஆச்சு, இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பக்கூடிய நபர்கள் தேசத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கு. பொய் செய்தியை பரப்பினவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு ஒன்றிய அரசு எதையும் சொல்லல. பட் கேள்வி எழுப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, என் மீது என்னை கொலை செய்ய சதி நடந்தது, என் மீது காரை ஏற்றி கொலை செய்ய சதி நடந்தது, அந்த சதியில் ஈடுபட்ட நபர் குல்லா அணிஞ்சிருந்தாரு, தாடி இருந்துச்சு, நீங்களே புரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு கருத்தை மதுரை ஆதீனம் முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான வேறுபட்ட வகையில இந்த விஷயங்களை அணுகக்கூடிய இந்த தன்மை எப்படி பார்க்க? ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மலினமான அரசியல். நீங்க பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பாஜகவும் அவருடைய ஆதரவாளர் கூட்டமும் இணையதளங்களிலும் மற்ற இடங்களிலும் செய்யக்கூடிய மிக மலினமான தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் அது. பாகிஸ்தானோடு இந்தியா போருக்கு தயார் என்றால் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இந்தியாவுக்கு எதிரான எந்த சக்திகளோடும் இந்தியா செய்யக்கூடிய போருக்கு நீங்க நான் பார்க்குற நேயர்கள் ஒவ்வொரு இந்தியர்களும் தேசபக்தியோடு தேசப்பற்றோடு உடன் நிற்க போகின்றோம். அதுல ஒரு விழுக்காடு மாற்றுக்கிறது. பயங்கரவாதிகளோடு இந்தியா சண்டை செய்ய போகிறதா? வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பயங்கரவாதிகளை அழித்தொழியுங்கள். உங்களோடு நாங்கள் துணை நிற்கிறோம். யாரோடு? இந்திய அரசோடு நாங்கள் துணை நிற்கிறோம். அது வேற. அதை எதையுமே செய்யாம எல்லையில் கோட்டை விட்டு அவன் உள்ள ஒவ்வொருத்தனையா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான், அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க அதை ஒவ்வொரு தேர்தலுக்கும் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா, அதை ஏன்னு கேள்வி கேட்கறவன தேச விரோதின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா, இது ரொம்ப கேவலமான மலினமான அரசியல். நாங்க உங்களோடு நிற்கிறோம்னு சொல்றோம். ஆனா நீ என்ன செய்யற? அவன்கிட்ட சண்டைக்கு போறதை விட்டுட்டு பக்கத்து வீட்டு பாயோட சண்டை போடுங்கிற. உனக்கு எல்ல பிரச்சனை, உனக்கு இங்க இருக்கக்கூடிய தேர்தல் தான் பிரச்சனையா இருக்குது. அப்ப இது ரொம்ப மலினமான அரசியல். அதை நம்ம பல முறை பேசுறோம். அரசியல்வாதிகளே மலினமான அரசியலை செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய பார்வை. ஆனா ஒருபடி மேல போய் ஆன்மீகவாதிகள் என்ற பெயரில் நேற்று மதுரை ஆதீனம் போன்றவர்கள் செய்த அரசியல் மிக கீழ்த்தரமான, அருவறுக்கத்தக்க, அபாயகரமான அரசியல். வெறும் கீழ்த்தரமான அருவறுக்கத்தக்கன்னா ஏதோ பேசிட்டாரு, அவர் இப்படி பேசிக்க கூடாங்க, அவர் கண்ணியத்துக்கு அப்படி சொல்ற அரசியல் இல்லை. அபாயகரமான அரசியல். நீங்க அவர் சொன்ன ஒன்னா டீகோட் பண்ணி பாருங்க. அந்த பேரிகார்டை உடைச்சிட்டு ஒரு கார் வந்துச்சு அப்படிங்க. பேரிகார்டெல்லாம் தட்டிட்டு வந்துச்சுனாரு. அப்படி ஒண்ணுமே இல்லை. என் கார்ல நடுவில் டமால்னு மோதினாங்கன்னாரு. அப்படியும் எதுவும் இல்லை. நான் மயங்கிட்டேன்னாரு. அப்புறம் கார் மோதிய கார் நிற்காமல் மிக வேகமாக சென்று விட்டதுன்னாரு. நிற்காம வேகமா போன காருக்குள்ள குல்லா வச்சிருந்தான், தாடி வச்சிருந்தாங்கிறதெல்லாம் இவர் எப்படி இவர் வேற மயங்கி வேற கடந்ததா சொல்றாரு. மயங்கி இருந்தவர் எப்படி அவன் நிக்காம வேகமா போன கார்ல குல்லா வச்சிருந்தான், தாடி வச்சிருந்தான்னு பார்த்தாருல. அதுவும் பொய். காரு அங்கனே நிக்குது. நம்பர் பிளேட் இல்லாத காருனாரு. அதுவும் பொய். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர்கள், அந்த இஸ்லாமியர்கள் கார்ல வந்தவங்க மாருதி பலினோ கார்ல வர்றாங்க. இந்த சம்பவம் மே 2ஆம் தேதி நடக்குது. 2ஆம் தேதி மாலை தனியார் கல்லூரி ஒன்றுல நடந்த சைவ சித்தாந்த மாநாட்டுக்காக இவர் மதுரையில இருந்து சென்னைக்கு வர்றாரு. இவங்க இந்த பக்கத்துல இருந்து அங்க போறாங்க. உளுந்தூர்பேட்டை பக்கத்துல 4 ரோடு கிராஸ் ஆகிற இடத்துல பேரிகார்டு வச்சிருக்காங்க போலீஸ். 2 தரப்புமே ரோட நின்று பார்த்து பொறுமையா வந்திருக்கணும். இதுல இவங்க போன காரு மாருதி பலினோ. அதை விட பன்மடங்கு வேகமாக போகக்கூடிய டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல தான் யார் போறா? ஆதீனம் போறாரு. நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஆதீனத்தோட கார் தான் ரொம்ப வேகமா போயிருக்குது. அப்போ அதிர்ச்சி அடைஞ்சு இவங்களும் பிரேக்கை போட்டு நிப்பாட்டி பாக்குறாங்க. இந்த காரும் கொஞ்சம் தூரம் போய் தள்ளி நிக்குது. இவங்க காரை விட்டு இறங்கி போய் முதல்ல எங்க தான் பாக்குறாங்க? ஃப்ரண்ட்ல பாக்குறாங்க. யாராவது நம்மள அப்படிதான் பண்ணுவோம், மோதிட்டோன்னு முன்னாடி இயல்பா அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. எல்லாமே சிசிடிவில இருக்கு, பாக்குறாங்க. அப்புறம் அவங்க அங்க நிப்பாட்டிட்டு இறங்கி வர்றாங்க. 2 தரப்பு சமாதானமாகி போயிடுச்சு. ஏன்னா பெரிய அளவுல மோதல் இல்லைன்னு. ஆனா துளியும் கூச்சமின்றி ஒரு மனுஷனால எப்படிங்க அப்படி போய் சொல்ல முடியும்? நான் பை பர்த் ஆஸ் எ ஹிந்துவா
ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவனாக சொல்லுகிறேன். இது ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயத்திற்கும் சைவ சமயத்திற்கும் நேற்று இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மதுரை ஆதீனம் நடந்து கொண்டார். அவர் உடனடியாக அந்த பொறுப்பில் இருந்து விலகணும், தானா விலகணும். அப்படி விலக மறுத்தால் தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்து, அவர் மிரட்டப்படுகிறாரா, அவருக்கு பின்னாடி யாரும் இப்படி தூண்டி பொய்யான தகவலை பேச சொல்றாங்களா என்பதை குறித்து சீர விசாரிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் பேசும்போது அவர் கூட முதல்ல பேச, நீங்க செய்தியாளர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் காட்டுவார், இவர் சொல்லுவார், இவர் சொல்லுவார், இவர் சொல்லுவாருங்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்து முன்னணியில நிர்வாகியா இருந்தவர். அப்ப இந்து முன்னணியில நிர்வாகியா இருந்தவர் தான் அவர் சொல்லுவாருங்கிறார். செய்தியாளர்கள் இல்ல நீங்களே சொல்லுங்க பிறகு இவர் சொல்லும் போது அங்க அவரை பார்த்து தான் பேசுறாரு. அவரை பார்த்து அப்போ ஒருவேளை ஏதேனும் மதவாத அமைப்புகளால் ஆதீனம் மிரட்டப்படுகிறாரா அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கு. எனக்கு ஒருபடி மேல போய் ஒருவேளை ஆதீனத்தின் உயிருக்கு இவர்களால் ஏதும் அச்சுறுத்தல் வருமோ, இவரை ஏதாவது பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போட்டு மதக்கலவரம் தூண்டுவதற்கு இவர்கள் சதி செய்கிறார்களோ என்ற ஐயமும் நேற்றைய நிகழ்வுக்கு பிறகு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ பாரம்பரியமிக்க மதுரை ஆதீனம், அது ரொம்ப பழமையான ஆதீனம், பாரம்பரியமிக்க மடம். அது போன்ற பாரம்பரியமிக்க சைவ சமய மடங்களில் இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடப்பதை என் போன்ற பலரும் அதை ரசிக்கல, விரும்பல. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை ஆதீனத்தை கைது செய்யணும் அல்லது அவர் பதவி விலகணும், அதை செஞ்சு விசாரிக்கணும். அதுதான் இது இது இப்போ இன்னொன்னு பாருங்க, ஒருவேளை நல்வாய்ப்பாக அங்க சிசிடிவி கேமரா இருந்துச்சுங்க, ஒருவேளை சிசிடிவி இல்லை, என்ன ஆயிருக்கும்? இதை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் செஞ்சிருப்பாங்க. சரி, ஒருவேளை நல்வாய்ப்பாக அந்த விபத்து பெருசா நடக்கலைங்க. ஒருவேளை அந்த விபத்து கொஞ்சம் கொஞ்சம் கடுமையா நடந்துருந்துச்சுதான் என்ன ஆயிருக்கும்? எனக்கு எது ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த தஞ்சை மாணவியினுடைய அந்த மரணம் தான் ஞாபகம் வருது. அந்த வீடியோ முழுமையாக கிடைக்காம இருக்கிற வரைக்கும் அந்த என்னென்ன அரசியல் அவங்க பண்ணாங்க, அண்ணாமலை என்னென்ன அரசியல் பண்ணாரு. நீங்க அது மட்டும் இல்ல, தஞ்சை மாணவி மட்டும் இல்ல, நான் இன்னும் உங்களுக்கு நிறைய தொகுத்து சொல்றேன். இவங்க என்னெல்லாம் பண்ணி கேவலமா பண்ணி மாட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. இயற்கையோ அல்லது வழிபடுகிறவர்களுடைய நம்பிக்கையிலிருந்து இறைவனோ ஏதோ ஒரு இடத்துல இவருடைய சதியை அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நீங்க தஞ்சை மாணவி ஒண்ணு முழுமையான வீடியோ கிடைச்சது, அது அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஒரு இராணுவ வீரரின் மனைவி கொடூரமாக தாக்கப்பட்டார், இராணுவ வீரனுக்கே பாதுகாப்புலன்னு கிளம்புனாங்க. அந்த இராணுவ வீரன் லட்சணம் என்னங்கிறது அப்புறம் அவன் ஆடியோட வெளியாச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே கிடப்புல போட்டுட்டு போனாங்க. குஷ்பு சென்ற காரில் லாரி மோதியது, அந்த லாரி ஓட்டுநர் இஸ்லாமியர்னு கிளப்பி விட்டாங்க. ஞாபகம் அவங்களுக்கு? அது சாதாரண விபத்துங்க, அவன் நார்த் இந்தியன் லாரி டிரைவர். விபத்து டெய்லி நடக்குங்க, ரோட்ல போகும்போது ஏதோ விபத்து நடக்கும். இப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு விபத்து நடக்கிற ஒன்னையும் நீங்க இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்க. மத ரீதியாக பார்த்தா எங்க போய் நிக்கும்? என்ன போய் நிக்கும்? எங்க போய் நிக்குது? இறங்கின உடனே நீ யாரு, முஸ்லிமா, நீ யாரு கிறிஸ்டினா, நீ யாரு இந்துவா, நீ என்ன ஜாதி, நீ நாளைக்கு இன்னி இப்படி கேப்பியா, நீ என்ன ஜாதி, நீ ஏன் ஜாதி இல்லையா, அப்ப நீ வேணும்னு தான் உள்ள வந்திருக்க, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சான். சோ இது பேராபத்துங்க. அப்போ விபத்தா பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக கேவலமான மலினமான அரசியலை இவங்க செய்ய தொடங்கிட்டாங்க. அதுல ஆதீனகர்த்தர்கள் போன்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதை செய்வதும். இவர் ஆதீனமாக இருப்பதற்கே தகுதியற்றவர், உடனடியாக இவர் பதவி விலகணும். அதை மற்ற ஆதீனகர்த்தர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், சொல்லணும், அழுத்தணும். ஏன்னா அதுவும் நமக்கு பொறுப்பு இருக்கலாங்க. சமுதாயத்துல நீங்க சமயம் அப்படிங்கிறோம், நம்ம மதம்னு கூட சொல்றது இல்லை, சைவ சமயம் வைணவ சமயம்னு சொல்றோம். சமயம் என்றால் சமைத்தல், ஒன்றை பக்குவப்படுத்துதல். மனிதனை பக்குவப்படுத்துதான் சமயங்களுடைய வேலையா இருக்கணும். பக்குவப்படாமல் பேசுவது எப்படி ஒரு சமய மடாதிபதியா இருக்க முடியும்? நீங்க சமுதாயத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதுதான் எந்த மதங்களை சேர்ந்த மத குருமார்களின் வேலையாகவும் இருக்கணும். வெட்டிட்டு குத்திட்டு சாவர வேலையை நீ செய்வ அப்படின்னா அது எவ்வளவு கேவலமான வேலை. இன்னொன்னு, அந்த மதுரை மடத்துக்கும் அவுரங்கசீப் காலத்திலேருந்து அந்த மதுரை மடத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தொடர்பு இருக்கு. பழைய மடாதிபதி ஒரு இஸ்லாமிய நண்பர், என்னுடைய இஸ்லாமிய நண்பர் அவர்களிடம் சொன்ன செய்தி இது. என்னுடைய இஸ்லாமிய நண்பர் அமெரிக்காவில் இருக்கிறார், அபுன்னு பேரு. அவருக்கும் இதற்கு முன்பு இருந்த மடாதிபதியும் அவ்வளவு அன்பு. அவர் எல்லா சமுதாயத்தினரிடமும் இதற்கு முன்பு இருந்த மடாதிபதி அன்போடு இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா நாகூர் ஹனீஃபாவை தழுவி அவர் வீட்டுக்கு போய் பார்த்தார். அந்த மாதிரியான அப்படி எல்லாரும் இருந்தாங்க. நீங்க குன்றக்குடி அடிகளார், இதற்கு முன்பு இருந்த குன்றக்குடி அடிகளார் கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடு கலவரம் ஏற்பட்ட போது அவர் போய் மீன் கூடையை கையில் ஏந்தி ஏலம் விட்டார். ஒரு சைவ மடாதிபதி புலால் உணவை கையில கூட தொடக்கூடாது. ஆயினும் அங்கே மத கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் அதை செஞ்சார். அப்போ மத கலவரம் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யணுமே தவிர ஆன்மீகவாதிகள் இப்படி பச்சையா போய் சொன்னா, அவர் பாடி லாங்குவேஜ் எடுத்து பாருங்களேன். அதான் சொன்னேன், தாடி குல்லா, தாடி குல்லா. இது என்ன கேவலமான வாதம்.
ஏன் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலன்னா எல்லா சலுகைகளும் அவர்களுக்கு தானே அப்படிங்க. இது எவ்வளவு வாயில ரொம்ப கடுமையான வார்த்தை வந்துடக்கூடாது நினைக்கிறேன். எவ்வளவு அருவருக்கத்தக்க எல்லா நீ சலுகையை பத்தி பேசுறதுக்கா நீ வந்திருக்க? அதான் உன் வேலை? நீ ஆன்மீகவாதியா அரசியல்வாதியா? இது அப்படியே பிரதமர் அவர்கள் பேசிய வார்த்தையோடு என்னோட ஒப்பிட்டு பார்க்க, இந்துக்களிடம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பிடுங்கி புடுங்கிடுவாங்கன்னு இருப்பாரு. ஆமா, அதுக்கு இதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லைல்ல. இவரை யாரோ மிரட்டி பேச வச்சிருக்காங்க. உங்களுக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு கொண்டா எதுவும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. மிரட்டப்பட்டிருக்கிறார், அல்லது உள்ளீடாகவே அவர் ஒரு ஆன்மீகவாதியாக மடாதிபதியாக இருக்க தகுதியற்றவராக இருக்கிறார். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு. இப்போ நீங்க சொன்னீங்க, அவர் பேசும்பொழுது பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணை காட்டி பேசினார். அப்படிப்பட்ட நபர்கள் இன்னைக்கு பேக் அடிச்சு ஆதீனத்திற்கு எதிராக பேசுறாங்க. எப்படி இல்ல இந்து மக்கள் கட்சி இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சு. ஆமா ஆமா, இந்து முன்னணி சார்பா எதுவும் கண்டனம் தான் எனக்கு தெரியல. இந்து மக்கள் கட்சி சொல்லிக்க நீங்க கையங்களமா மாட்டிய பிறகு நீங்க கண்டிக்கத்தான் ஆகணும், வழி இல்லை. அதனால கண்டிச்சு பரவாயில்ல, நான் வரவேற்கிறேன். இந்து மக்கள் கட்சியுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வரவேற்கிறேன். அவங்க கடுமையா கண்டிச்சிருக்கிறாங்க, பரவாயில்ல, நான் அது வரவேற்கக்கூடியதான். நீங்க நான் திருப்பி எனக்கு என்ன கேள்வினா, இப்ப இதை மாதிரி பாருங்களேன், ஒண்ணு இல்லை, இன்னொரு ஆதாரம் உங்களுக்கு சொல்றேன். சிதம்பரத்துல தீட்சிதர்கள் வீட்டுல குழந்தை திருமணம் நடக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆரியன் ரவி என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இந்த மாநில அரசு திட்டமிட்டு செய்யும் சதி இதுன்னாரு. வீடியோ ஆதாரத்தோட குழந்தை திருமணத்தை எடுத்து காவல்துறை போட்டுச்சு. வாயே துறக்கல, அமைதியா போயிட்டாரு. ஏங்க நான் சொல்றேன், இப்ப நான் ஊடக விவாதங்கள் எல்லாம் கலந்துக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை அல்லது ஒரு செய்தியை தப்பா சொல்லிட்டோம், நம்ம டேட்டா இல்லாம சொல்லிட்டோம்னா நமக்கு அன்னைக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராது. நம்ம அது வரைக்கும் எதையும் சொன்னதில்லை, நம்ம டேட்டா இல்லாம உண்மைக்கு புறமா எதையும் சொல்ல மாட்டோம், பேசுறதே இல்லை. ஆனா ஐயோ நம்ம எப்படி இதை கவனிக்காம சொன்னோம்னு நம்ம கில்ட்டி ஆகும் இயல்புல. ஆனா இவனுங்க கூச்சமே இல்லாம போய் சொல்றானுங்க, அம்பலப்படுறானுங்க, திருப்பியும் போய் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில எந்த மூஞ்ச வச்சுட்டு கண்ணாடியை பாக்குறதுக்கு எப்படிங்க உங்களுக்கு தைரியம் வருது? கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும்போது உங்களை நீங்களே காரி துப்பிக்கணும்னு தோணாதான் நான் கேட்கிறேன். ஆளுநர் அன்னைக்கு அந்த போட்டோ வீடியோ எடுத்து போடுறாரு இல்ல. அப்ப பாருங்க, குஷ்பு விவகாரத்தை பயன்படுத்துறாங்க, அந்த தஞ்சை மாணவி விவகாரத்தை பயன்படுத்தினாங்க, ராணுவ வீரர் விவகாரத்தை பயன்படுத்தினாங்க, இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் விவகாரத்தை பயன்படுத்துறாங்க. இதை விட இன்னொன்னு சொல்றேன், முப்படைகளின் தளபதி இங்க ஹெலிகாப்டர் ஒருத்தர், அதுல ஒருத்தன் போட்டான் ஞாபகம் இருக்கா? டக்குன்னு தூக்கி தமிழ்நாடு அரசு, சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு அரசு தூக்கி ஆளுநர் கோயில சுத்திட்டு இருந்தாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக போய் அஞ்சலி செலுத்தினார். ஆமா, இன்னைக்கு பாருங்க, நேற்று ஜேபி நட்டா வந்திருக்கிறார். அவர் போன வாகனம் பழுதா போச்சான். வாகனம் பழுதா போனதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கணும்னு நயனானந்தன் இது பேராபத்து ஐயோன்னு வானத்துக்கு மூவியும் குதிக்கிறாருங்க. ஒரு வாகனம் ரிப்பேர் ஆனதுக்கே வானத்துக்கு மூவியும் குதிக்கிறீங்களே, அதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பெடுத்துக்கணுமா? எது ஒன்றிய அமைச்சர் போன வாகனம் ரிப்பேர் ஆனதுக்கு அது புரோட்டோகாலுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த வாகனம்னு சொல்றாரு. சரி, இப்போ முப்படைகளின் தலைமை தளபதி போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயே அவர் செத்தே போயிட்டாரு, அதுக்கு யார் பிரதமர் பொறுப்பெடுப்பாரா? இப்ப நீங்க பாருங்க, அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு வெறுப்பை விதைச்சுக்கிட்டே இருக்கணும். நாம போராடி 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 நம்ம ஒண்ணுத்துக்கு இப்ப நீங்க பாருங்க, அவங்க வெறுப்பை விதைக்கிறதுக்கு எதுக்குமே ஆதாரமே இருக்காது. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு, அதுக்கு மறுப்பு சொல்றதுக்கு நம்ம உட்காந்து ஆதாரத்தை சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன சொல்லிருக்கு. தலீப் சையது இப்ராஹிம் ஷா அப்படின்னு ஒருத்தர், சையத் இப்ராஹிம் ஷா, தலிப் சையத் இப்ராஹிம் ஷா. இவன் ஒரு பயங்கரவாத அமைப்புல இருக்கிறான். அங்க லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புல இவன் இருக்கான். யாரான்னு பார்த்தா பாஜகவினுடைய ஐடி விங்கினுடைய பொறுப்பாளருங்க இவன். எவ்வளவு பெரிய இது! வேற ஒரு கட்சியா இருந்தா இன்னைக்கு பாஜக விட்டுருக்குமா? பாஜக ஐடி விங்ல மாநில பொறுப்புல இருக்கான், ஜம்மு காஷ்மீர்ல. அந்த அவன் அவனை பிடிச்சு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாநில மக்கள்லாம் சேர்ந்து, அவங்க முஸ்லீம் தான் சேர்ந்து அவனை பிடிச்சு கொடுக்குறான். இவன் தீவிரவாதின்னு கையங்களவுமா பிடிக்கிறாங்க. கையங்களவுமா பிடிபட்ட உடனே அந்த மாநில பாஜக தலைவர் சொல்லுகிறார், அவர் ஆன்லைன்ல சேர்ந்துட்டாரு, எங்களுக்கு தெரியும், ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கையின் மூலம் சேர்ந்தார். ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கையின் மூலம் சேர்ந்தவர் அந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் உட்பட மிக முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரோட பல மேடைகள்ல ஒன்னா பக்கத்திலே நிற்கிறாரு. ஆன்லைன்ல உறுப்பினர் ஒருத்தர் கொண்டு பக்கத்துல நிப்பாட்டிருக்கீங்க நீங்க. ஆனா அவரை பத்தி இவனுக்கு பேச மாட்டான். இன்னொரு சையத் இப்ராஹிம் ஷா, அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சாதாரண குதிரை ஓட்டுற தொழிலாளி. இந்த மக்களை இங்கேருந்து தென்னிந்தியாவிலிருந்து போன சுற்றுலா பயணிகள், அவன் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் பார்க்கல, பயங்கரவாதி சுட வர்றான், அவன் போய் அவங்களோட சண்டை போடுறான். சண்டை போட்டு அவன் செத்து போயிட்டாங்க, அவன் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனா அவன் அப்படி நினைக்கல, அவன் தன் உயிரை பணைய வச்சு அவன் செத்து போயிட்டான். யாரை காப்பாத்துறதுக்கு? இந்த ஹிந்து சகோதரர்களுக்காக. சையத் இப்ராஹிம் ஷா குடும்பம் இன்னைக்கு அனாதையா போயிடுச்சு, அவன் செத்து போயிட்டான். அதை பத்தி யாரும் இங்க பேசல.
அதை பத்தி கவலைப்படலை. அப்ப செத்து போன சையது இப்ராஹிம் சாபை நீ வந்து தேச விரோதி மாதிரி பேசுற, உன் கட்சியில உட்காந்துக்கிட்டு லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புல இருந்த ஒருத்தனை வந்து நீ வாயே திறக்க மாட்ட. இதை பத்தி செந்தில்வேல் போன்றவர்கள் கேள்வி கேட்டா என் போன் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு மிரட்டல். எனக்கு ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் எனக்கு அவ்வளவு மிரட்டல் விட்டுருக்காங்க சங்கிகள். நான் என்ன கேட்கிறேன், நான் சொன்ன கருத்து தப்புனா ஆதாரபூர்வமா சொல்லு. ஆபாசமா பேசுனா, அருவருப்பா பேசுனா, கண்ணியக்குறைவா பேசுனா, உண்மைக்கு புறம்பா பேசுனா, எல்லாவற்றையும் ஆதாரங்களோடு தரவுகளோட தானே வைக்கிறோம். அப்ப என்ன கோபம் உனக்கு அப்படின்னா, நான் சொல்ற பொய்யெல்லாம் நீ ஏன் தரவுகளோட முறியடிக்கிற? அதுதான் உங்களுடைய கோபம் தான் கோபம். நான் எப்படியாவது மத கலவரத்தை இழுத்து விடணும்னு நினைக்கிறேன். நீ வந்து ஹிந்துவா இருந்துகிட்டு எதுக்கு மதம் நல்லிணக்கம் பேசுற? இஸ்லாமியர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நீ ஏன் பேசுற? அப்படிங்கிற கோபம், கடும் கோபம் இருக்கு, கடும் கோபம் அவர்களுக்கு. இப்ப இதுக்காக நான் வந்து சாமானிய இப்ப இருக்கிற பாஜக அத்தனை பேர்லையும் பலிப்பட முடியுமா? இப்ப ஆதீனம் போட்ட மாதிரி எனக்கு கொலை செய்ய மிரட்டுகிறார்கள். இணையத்துல 10 பேர் கத்துறான், போன்ல ஒரு நாளைக்கு 10 பேர் கூப்பிடுறான். நாம ப்ராப்பரா காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்கிறோம். ரைட். நான் என்ன சொல்றேன், இது இது பொது வாழ்க்கைக்கு வரும்போது இந்த சிக்கல் இருக்கும். ஆனா நான் அதுக்காக போற வரவங்க பேரெல்லாம் நினைச்ச கூடாது. அது அப்போ நடக்கிறதுக்கே நான் என்ன செய்யறேன், நடந்துகிட்டு இருக்கு, டெய்லி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கே நான் வந்து நீ நடக்காத ஒண்ணு நடந்ததா சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக நான் அரண்சை ஊடகத்தின் வாயிலாக சொல்ல வரும்போது, பெருவாரியாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் நம்ம பாஜகவை தள்ளி வைக்கணுங்க, புறக்கணிக்கணுங்க. பேராபத்தான ஒரு சக்தி இங்க பாஜக, அழிவு சக்தி. நான் சொல்றேன், நீங்க ஹிந்துன்னு சொல்லி மத உணர்வை தொட்டி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது பாஜக. நேற்று ஹிந்து பெண்ணினுடைய சட்டப்பட்டனை எல்லாம் கழட்டி விட்டான் நீட் எக்ஸாமுக்கு. ஏன் எந்த ஹிந்து அமைப்புகளுக்கும் பாஜகவினருக்கும் கோவம் வரல? தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, இந்த அதிகாரிகள் எல்லாம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், அவங்க தான் அத்துமீறிட்டாங்க அப்படின்னு. ஏன் கேரளால, நார்த் இந்தியால அவங்க கொடுக்குற புரோட்டோகால் என்ன? நீங்க தேர்தல் சமயம் வருகின்ற பொழுது தமிழ்நாடு அரசியல் அதிகாரிகள் தான் அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா முழுக்க யாரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க தேர்தல். அந்த மாதிரிங்க இது முழுக்க யாரோட கட்டுப்பாட்டு நடக்குது? சிபிஎஸ்சியோட கட்டுப்பாட்டு நடக்குது. என்ன அட்டூழியம் பண்றீங்க நீங்க? எல்லா ஸ்டேட்லயும் நீங்க வந்து என்ன பண்றீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வட இந்தியாவில பிட் அடிக்கிறான், கண்ணை மூடிட்டு வேடிக்கை பார்க்குது இந்த அரசு. இங்க வந்து நீங்க கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல நீங்க அந்த கெடுபிடி தாலியெல்லாம் கலத்த சொல்றீங்க. ஏன் கலத்த சொல்றீங்க? நீங்க நடவடிக்கை எடுங்க. சரி, நான் என்ன கேட்கறேன், தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு, பிஜேபி எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கணும்ல. தாலியை கலத்த சொல்லுவதா ஹிந்துக்களின் மனம் புண்படுகிறது. தமிழிசை ஒரு இது கொடுக்க சொல்லுங்க, அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, இதை கண்டிச்சு ஒரு போராட்டம் நடத்த சொல்லுங்க. இது ஹிந்து பெண் தானே, தாலியை கலத்தி வச்சுட்டீங்க இல்ல நீங்க? நம்பிக்கையின்படி, ஹிந்து மத நம்பிக்கையின்படி ஒரு பெண் எப்பொழுது தாலியை வந்து நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுக்கு, ஹிந்து மத நம்பிக்கையின்படி எப்ப தாலியை வந்து அவ கழட்டுவா? கணவன் இறந்தா கழட்டுவா. நீ கழட்ட சொல்லிட்டிய, உடனே எங்க வராங்கன்னா பெரியார் திடல்ல கழட்ட. பெரியார் திடல்ல அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை மறுத்தவர்கள், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, புருஷன் சேர்த்தா தாலியை கழட்டும், இந்த மாதிரி எந்த நம்பிக்கையும் கிடையாது என்று கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் நம்பிக்கையாளர்கள் அவர்களாக விரும்பி சென்று தாலியை அகற்றுகிறார்கள். அதுவும் நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணினுடைய தாலியை கட்டாயமாக அகற்றுவதும் ஒன்றா? அதுக்கே கோவப்பட்டீங்களே, இதுக்கே அவனுக்கும் கோவம் வர மாட்டேங்கி? இந்த தாலி தொடர்பா ஒரு விவாதம் நடத்த இருந்த ஊடக நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடந்தீங்க. என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு எப்படியாவது நீங்க கலவரத்தை தூண்டி ஆட்சியை பிடிக்க இவர்கள் முயற்சிக்கிறார்கள். நான் வந்து குற்றம் சாட்டுறேன் பகிரங்கமா. இப்ப என்ன ஆதாரம் உங்ககிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நெல்லை மாவட்டத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் என்பவர், அவர்கிட்ட ஒருத்தர் போன்ல பேசுறாரு சார். போன்ல பேசுறவர் இந்து முன்னணியினுடைய முன்னாள் பொறுப்பாளர். அவர் போன்ல பேசுறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அது ஆடியோ வைரல் ஆயிடுச்சு. ஆமா, ஞாபகம் இருக்கு. என்னாச்சு, என்ன எல்லாம் தோத்துட்டோம். ஆனா அவரு இல்ல அது பணம் சரியா போய் சேரல, அது நயினார் வந்து கட்சிக்காரங்களை நம்பல, அவர் அவங்க சொந்தக்காரங்கன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டாரு அப்படின்னு இவர். நான் ஒண்ணு சொல்றேன், கலவரம் செய்யாம ஆட்சியை பிடிக்க முடியாது. யாரு? இவர். காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுத்துச்சு. நான் என்ன சொல்றேன், அப்ப கலவரம் செய்யணும் என்பதை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? முடிவுலதான் இருக்கிறீங்க. அது ஒரு வழிமுறையா அவங்க வச்சிருக்காங்க, வழிமுறையா வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுல வடக்குல அது பயன்படுத்தி அவர்கள் அது வெற்றியும் முடியலன்னா எவ்வளவு நாளைக்கு? எனக்கு பயமா இருக்க. நீங்க டெய்லி இதை மாதிரி ஒண்ணு பண்ற, நம்ம எத்தனையோ மறுக்க, ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட ஒருவேளை அன்னைக்கு சிசிடிவி இல்ல, ஏதோ ஒரு சிக்கலாய் பூச்சி பத்திக்குச்சுன்னா, அதனாலதான் நான் சொல்றேன், நண்பர்களே, ஹிந்து சகோதரர்களே, பாஜகவை நம்பாதீங்க. அவன் ஆபத்தானவர்கள். நீங்க வந்து அவன் என்ன கலவரத்தை தூண்ட முயற்சி செய்தாலும் மக்கள் பாஜக ஒன்று சொல்லிச்சுனாலே அது பொய், தமிழ்நாட்டிற்கு எதிரானது, மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்பதை மக்கள், ஹிந்து சகோதரர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.